எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா மீனிங் ஆஃப் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன்ஸ் ஐசிஐ லாங்குவேஜில் வந்து external confirmation means audit evidence obtained by the auditor as a direct written response from third party, the confirming party in paper form, electronic form or by any other medium. ஒரு எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆடிட்டர் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த அக்கௌண்ட்ஸ்ல வந்து ஏதாச்சும் ஒரு எவிடென்ட் தேவைப்படுது. அந்த எவிடென்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடியதை விட தேர்ட் பார்ட்டி கொடுத்தா அது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறது தான் வந்து எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் ஆடிட் எவிடன்ஸ் அப்டைன் பை த ஆடிட்டர் as direct written response from third party, not from the management, in paper form or electronic form or by any other medium. That is good. It is one of the methods for obtaining audit evidence as specified in SA 500, that is audit evidence. Example: confirmation of bank balance directly from bank, confirmation of debtors balance directly from customers, confirmation of loan balance from financial institutions. இதெல்லாம் தான் ஒரிஜினலாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும். மேனேஜ்மெண்ட் கொடுக்கறத விட இது மாதிரி தேர்ட் பர்சன் வாங்கிக்கலாம். சரி, இதோடைய ப்ராசஸ் என்னவாகுது கேள்வி வருது உங்க மனசுல இல்லையா? அப்போ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன்ஸ். ஆடிட்டர் செல் மெயின்டைன் கண்ட்ரோல் ஓவர் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் ரிக்வெஸ்ட் த்ரூ த ப்ராசஸ். என்னென்ன மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்க முடியும், டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு: செலக்டிங் ஐட்டம்ஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன்ஸ். எந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணோம். The auditors select items for which external confirmations are required. Example: selecting major trade receivables for balance confirmations. First of all, auditor எதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா பார்த்தா சண்டே டேட்டாஸ். இந்த சண்டே டேட்டாஸ் உண்மையாக போய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்டிங் த மேஜர் ட்ரேட் ரிசீவல்ஸ் ஃபார் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸ். டிசைன் கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட். இந்த ஆடிட்டர் டிசைன்ஸ் அண்ட் அப்ரோப்ரியேட் கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்: ப்ரிப்பேரிங் டெட்டார் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் லெட்டர் இவரே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ டேலியில் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். ஸோ அது வந்து டேலியில் அல்லது நீங்கள் ஒரு கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டிசைன் த கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கம்யூனிகேட்டிங் கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட் டு தேர்ட் பார்ட்டி. வாட் இஸ் த கம்யூனிகேஷன்ஸ்? த ஆடிட்டர் சென்ட்ஸ் த கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட் டைரக்ட்லி டு த கன்ஃபர்மிங் பார்ட்டி. அப்போ ஆடிட்டர் வந்து கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கொடுக்காம டைரெக்டாக நீங்களே கன்ஃபார்ம் தேர்ட் பார்ட்டி கொடுத்துட்டீங்கன்னா தான் அது நல்லது. அப்போ ஆடிட்டர் சென்ஸ் கன்ஃபர்மேஷன் லெட்டர் டு டைரக்ட்லி டு தி XYZ Limited. Obtaining response from third party. Auditor obtains direct response from confirming party. Yes, it's good. At evaluating informations, the auditor evaluates reliability and adequacy of responses received. Once you have received from the confirmation from third party, you should be evaluated. Evaluated in the sense means அது சரியா தவறான்றது நீங்கள் பார்க்கணும். அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு செலக்டிங் ஐட்டம்ஸ், டிசைனிங் த ரிக்வஸ்ட், டைரக்ட் கம்யூனிகேஷன்ஸ், அப்டைனிங் ரெஸ்பான்ஸ் அண்ட் எவாலுவேட்டிங் த இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாம் இருந்தால் தான் இது எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன். சரி, அடுத்த கேள்வி வந்து ஃபேக்டர்ஸ் affecting auditor in determining use of external confirmations. While deciding whether to use external confirmations, auditor considers willingness of confirming party to respond. Willingness of confirming party to respond, knowledge of confirming party about subject matters, and objectivity of the confirming party. So, while deciding the use of confirmations, auditor should consider willingness of confirming party to respond. இப்போ அந்த பார்ட்டி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கனாலும் சொன்னோம். நாலேஜ் ஆஃப் த கன்ஃபர்மிங் பார்ட்டி அபவுட் த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். இப்போ நான் வந்து சண்டே டேட்டாஸோட பேலன்ஸ் கொடுங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க அக்கௌண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த க்ளோசிங் பேலன்ஸ் ரீட்லஸ் என்ன தெரியும். அப்போ நாலேஜ் ஆஃப் கன்ஃபர்மிங் பார்ட்டி அபவுட் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். அது லாஸ்ட் ஒன் இஸ் அப்ஜெக்டிவிட்டி ஆஃப் த கன்ஃபர்மிங் பார்ட்டி. அப்போ அப்ஜெக்டிவிட்டினா அந்த கன்ஃபர்மிங் பார்ட்டியுடைய அப்ஜெக்டிவிட்டி என்ன நோக்கத்துக்கு அங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். இஃப் டெட்டார் இஸ் அண்டர் டிஸ்பியூட் வித் கிளையண்ட், அப்ஜெக்டிவிட்டி மே பி அஃபெக்டட். அப்போ டெட்டார்ஸ் கூட நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த அப்ஜெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகிடும். எப்படி நான் அவர் கொடுக்கக்கூடிய ஆன்சர் வந்து சரியாக இருக்குமா அப்படின்றத உங்களால் 100% ஷூராக சொல்ல முடியாது. அவர் வேணுன்னா கூட தப்பாக சொல்லலாம். அப்போ அப்ஜெக்டிவிட்டி வந்து என்ன ஆகுது, நோக்கம் வந்து இங்கே இடத்துல மாறுபடும். சரி, அடுத்து வந்து கேள்வி வந்து டைப்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட். ரெக்வஸ்ட் வந்து நம்ம என்னமா மாற்றலாம்? டைப்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட்: பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட்டு, நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட் அப்படின்னா, a request which can be confirming the party is asked to respond directly to the auditor in all cases whether they agree or disagree with the information provided.
அப்போ ரெக்வஸ்ட் இன் கேஸ் a request in which confirming party is asked to respond directly to the auditor in all cases, whether they agree or disagree with information provided. அப்போ இம்பார்ட் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இஸ் மேண்டட்டரி. இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, ரெஸ்பான்ஸ் இஸ் மேண்டட்டரி இன் கேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆர் டிஸ்அக்ரிமெண்ட். நீங்கள் கொடுத்த 10,000 ரூபாய் பேலன்ஸ் வந்து சரியாக தவறனா அந்த 10,000 ரூபாய் தப்பு அல்லது சரி அப்படின்றது இவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும், ரிப்ளை பண்ணியே ஆகணும். அதான் சொல்லுவாங்க ரெஸ்பான்ஸ் இஸ் மேண்டட்டரி. இதுதான் வந்து பாசிட்டிவ் கேசஸ், பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸ். If no reply is received from within a reasonable time, auditor shall send an additional confirmation request. Confirmation better mode of confirmations. அதாவது என்ன சொல்ல, consider a better mode of confirmations. ஒருவேளை இமெயில் மூலமாவோ ரிட்டன் கன்ஃபர்மேஷனாவோ கூட இருக்கலாம். Advisable when risk of material misstatement is high. Internal controls are weak or not sound. Exception rate is high. இப்போ இந்த 3 விஷயத்துக்காக நம்ம போகிறோம். Advisable when risk of material misstatement is high, internal controls are weak or not sound, and expectation rate is high. இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷனே போக முடியும். எஃபெக்ட் ஆஃப் யூஸ் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸ். ஒருவேளை நீங்கள் பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதோடைய கன்ஃபர்மேஷன் அக்ரிமெண்ட் ஆர் டிஸ்அக்ரிமெண்ட் expected to provide detailed reliable audit evidence கன்சிடர் பண்ணலாம். there is risk that confirming party may reply without verifying the informations, and auditor may reduce such risk by sending blank confirmation request. So these are all the examples of positive confirmations. அப்போ effect of using positive confirmation request அப்படின் போது confirming the agent or disagreement, effort to provide reliable audit evidence கன்சிடர் பண்ணலாம். risk of confirming party may rely upon without verifying the informations, and auditor may reduce such risk by sending blank confirmation request. Example, debtors balance வந்து புக்ல 10 லட்ச ரூபாய் காமிக்குது. auditor sends confirmations asking about customer to confirm the confirmation balance, but the customers must reply whether balance is correct or not. அப்போ ஐசிஐ பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி ஆகணும், பெட்டர் மோடாக இருக்கணும், ரிலையபிள் ஆடிட் எவிடன்ஸ் ஆகணும், அடிஷனல் கன்ஃபர்மேஷன் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோக்கு இது யூட்டிலைஸ் பண்ண முடியும், வீக் இன்டர்னல் கண்ட்ரோல் இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம், அல்லது ஹை எக்ஸப்ஷன் ரேட்டாக இருந்துச்சுனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அது பாசிட்டிவ் கன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். இதே நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, request in which confirming party responds directly to auditor only when they are disagree with information given below. Important points பண்ணுங்க. Responses required only in case of disagreement provides less persuasive audit evidence than positive confirmations. To be used when all the following conditions exist: risk of material is low, internal controls are effective, exception rate is low. See, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் a request in which confirming party responds directly to auditor only when they are disagree. அங்கே என்ன சொன்னோம், a request in which confirming party responds directly to auditor only when disagree or agree. கண்டிப்பாக நீங்கள் மேண்டட்டரி நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் சொன்னோம். பட் இந்த இடத்துல வந்து ஒன்லி டிஸ்அக்ரியாக இருந்தால் மட்டும்தான், ஒன்லி டிஸ்அக்ரி அதுதான் சொல்கிறாங்க. அப்போ ரெஸ்பான்ஸ் required only in case of disagreement provide a less persuasive audit evidence than positive confirmations. To be used when all the following conditions exist: risk of material misstatement is low, internal controls are effective, exception rate is low. அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு டிஸ்அக்ரி இந்த மட்டும் சொல்லுங்க, மற்றபடி தேவையில்லைன்றாங்க. அப்போ பாப்புலேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஸ்மால் அக்கௌண்ட் பேலன்சஸ். இதுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், டிஸ்அக்ரிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதர் பாயிண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாப்புலேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஸ்மால் அக்கௌண்ட். ரொம்ப பெரிய கணக்குக்கு வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டில் இருக்குது, 10,000 இருக்குன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் போய் கன்ஃபர்மேஷன் வந்து வாங்கிட்டு முடியுது. நெகட்டிவ் இருந்தால் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், இல்லாட்டி நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ நெகட்டிவ் மட்டும் சொல்லுவாங்க. அதர் பாயிண்ட்ஸ், ஃபெயிலியர் டு ரிசீவ் ரெஸ்பான்ஸ் டஸ் நாட் மீன் கன்ஃபர்மேஷன் வாஸ் ரிசீவ்டு, நான் ரெஸ்பான்ஸ் டஸ் நாட் வெரிஃபை accuracy informations, less pervasive than positive confirmations. அப்போ auditor sends 500 balance confirmations to small debtors. Customers replies only if balance is incorrect. No reply generally indicates agreement. So ICQ wordsல வந்து rely only on disagreement, less pervasive evidence, low risk, effective internal control இருந்துச்சுன்னா, low exception rate இருந்துச்சுன்னா, large number of homogeneous small balances இருந்துச்சுன்னா இது யூஸ் ஆகும். That is negative confirmations. As per ICA cycle என்ன சொல்றாங்கன்னா, external confirmations refers to audit evidence obtained as direct written response from third party to the auditors. The auditors will maintain control over the external confirmation request, including selection of items, designing request, communicating request, and obtaining responses and evaluating information received. So this is a very important things for
X 505 external confirmations. Thank you.